ஓகே, இந்த கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரேட். அப்போ எப்படி CCl4 இருக்கோ அதேமாதிரி SiCl4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் SiO2 சிலிக்கான் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் ப்ளஸ் Cl2. நம்ம ஏன் கார்பன் சேர்க்குறோன்றது, கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு கார்பன் வந்து நம்ம சேர்க்கணும், ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் டெட்ராக்ளோரேட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை பாசிங் ட்ரை குளோரின் ஓவர் த இன்டர்மீடியட் மிக்சர் ஆஃப் சிலிக்கா அப்படின்றது SiO2. நெக்ஸ்ட் வந்து கார்பன் பை ஹீட்டிங் 1675 கெல்வின் 1675 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ணணும். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா SiCl4 வந்து கிடைச்சிரும், நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக எவால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் ஆசிட் போடும்போது HCl போடும்போது நமக்கு வந்து சிலிக்கான் குளோரைடும் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது சிலிக்கான் குளோரைடை வந்து நம்ம வாட்டரில் போடும்போது நமக்கு திரும்ப HCl வந்து கிடைக்கும், நமக்கு வந்து சிலிக்கான் ஹைட்ராக்சைடு வந்து கிடைக்கும். அப்போது இந்த சிலிக்கான் ஹைட்ராக்சைடை பொறுத்த வரைக்கும் நிறையா காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிலாக்சின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். சிலாக்சின்ஸ் அப்படின்றது Cl SiCl2O N டைம்ஸ் SiCl3. அப்போ இங்கே ஜென்ரல் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே N அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்காங்களா, இங்கே என்னு போட்டிருக்காங்களா ஓவராலாக. அப்போ அந்த எண் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது வந்து மீனிங். அப்புறம் வந்து ஆல்கஹாலிசேஷன். அப்போ ஆல்கஹாலிசேஷன் போடும்போது நம்ம சிலிக்கான் குளோரைடை வந்து ஆல்கஹால் போடும்போது நமக்கு வந்து டெட்ரா ஈத்தாக்சி சில்லைன் அப்படி வந்து கிடைக்கும். சில்லைன் ANE வந்து போடணும், ஏன்னா சிலிக்கான் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் வந்து இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சிலிக்கான் போயிடும், அந்த HCl வந்து வெளியே போயிடும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அமோனியாலிசிஸ். அமோனியா போடும்போது என்னாகும், நமக்கு வந்து Cl3 SiHCl SiCl3 இது வந்து ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து இது என்ன அப்படின்னா குளோரோசில்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. குளோரோசில்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அமோனியா போடும்போது. எப்போ அப்படின்னா 330 டிகிரி கெல்வினில் வந்து 330 கெல்வினில் வந்து யூஸ் பண்ணணும். இது கேட்டலிஸ்டாக என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஈத்தர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் சிலிக்கான் பார்க்கும்போது இது இஸ் யூஸ்டு இன் அதாவது சிலிக்கா ஜெல் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இது நிறையா யூஸ் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னா இப்போ புதுசாக ஏதாவது பாக்ஸு இல்லை சூட் கேஸு இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலிக்கான் ஜெல்லு வந்து போட்டிருப்பாங்க. அப்போ சிலிக்கா ஜெல் என்ன ஆகும் அப்படின்னா மாய்ஸ்டரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ ஈரப்பதம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து கெட்டு போயிடும். அப்போது அதை தடுக்கிறதுக்கு சிலிக்கா ஜெல்லை வந்து போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி பேக்ஸ் புதுசாக வாங்குற சூட் கேஸ் பெட்டி அந்த மாதிரி இடத்துலையும் போட்டு வைப்பாங்க. மாய்ஸ்டர் வந்து எதுவும் இதாகிடக்கூடாது அப்படின்றது, ஏன்னா சிலிக்கான் வந்து ஒரு செமிகண்டக்டராக வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட் வந்து சிலிகான்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிசிலிகான்ஸ் அந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஆர்கனோ சிலிகான்ஸ் பாலிமர்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு எப்படி பிளாஸ்டிக்னு சொல்கிறோமோ அதுக்கும் அதே மாதிரி சிலிகான் பாலிமர்ஸ். ஸோ இது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாஸ்டரிங் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் PVC ஜன்னல் போடுறீங்க அப்படின்னா சைடு கேப்ஸில் பூரா சிலிக்கானை வச்சு தான் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சிலிக்கான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலை மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிலிகான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் சிலிகான்ஸ் மேபி லீனியர் ஆர் கிராஸ் லிங்க்டு பாலிமர், அதாவது லீனியர் செயின் பாலிமராக இருக்கலாம், இல்லை கிராஸ்டு லிங்க்டு பாலிமராக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லி காட்டணும் அப்படின்னா இப்போ SI இருக்கா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே SI இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த SI இந்த மாதிரி லீனியர் செயினில் இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி சைடு செயினில் வந்து இருக்கலாம். கிராஸ் இதுதான் வந்து கிராஸ் லிங்க். இங்கே ஒரு SI, ஸோ அதே மாதிரி இப்படி ஒன்று போகும், அது மாதிரி இப்படி ஒன்று வரும். ஃபிஷ் நட் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒருவேளை இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் செயின். இதோட இது சேர்த்து இருக்கும்போது நமக்கு வந்து கிராஸ் லிங்க் பாலிமர் வந்து இப்போ இது வந்து ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது இதான் வந்து ப்ரிப்பரேஷன். அப்போது இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டை
அல்கைல் குளோரோ சிலின் அல்கைல் குளோரோ சிலின். இங்கே ஏன் அப்படின்னா இங்கே CH3 வரலாம், இல்லை பென்சின் ரிங் வந்து வரலாம், R16 வரலாம். அப்போ வாட்டர் சேர்க்கும்போது நம்ம வாட்டர் சேர்க்கவும் செய்யறோம், HCl வந்து ரிமூவ் ஆகுது. அப்போ இங்கே என்ன செய்யும் அப்படின்னா இங்கே Cl பதிலாக OH வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு இதை மறுபடியும் போடும்போது நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி லீனியர் செயின் வந்து வந்துடும். மறுபடியும் இதை போடும்போது நமக்கு வந்து திருப்பியும் வாட்டர் மாலிகுல் வந்து போயிடும். அதே மாதிரி திருப்பி வந்து இது வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து லீனியர் செயின் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிலிக்கானோட ப்ரிப்பரேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக சிலிக்கான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைஆல்கைல் குளோரோசிலின், அதாவது R2SiCl2. அப்படி இல்லை அப்படின்னா டைஅரைல் குளோரோசிலின், அரைல் குளோரில், அது குளோரோ அர்லின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அர்லின்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மாதிரி RCl, ARCl, RClனா HCl, அது மாதிரி ARClனா COCl, அந்த மாதிரி. அதான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 570 கெல்வின் வந்து இருக்கணும். அப்போ வந்து காப்பரை வந்து இங்கே வந்து கேட்டலிஸ்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து கிராஸ்டு, இதுதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் வந்து கிராஸ்டு லிங்க் பாலிமர். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயின், இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின். ஸோ இதோட நமக்கு வந்து இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால நமக்கு வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமரை வந்து கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு கிராஸ் லிங்க்டு பாலிமர். ஆக்சுவலாக இது வந்து மோனோமர். இந்த மோனோமர் தான் நமக்கு வந்து பாலிமராக வந்து மாறுது, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கையில் டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ். ஸோ சிலிகான்ஸை பொறுத்த வரைக்கும் சிலிகான் ரப்பர் இருக்குது, சிலிகான் ரெசின்ஸ் வந்து இருக்குது, லீனியர் சிலிகான்ஸ் வந்து இருக்குது. ஸோ லீனியர் சிலிகான்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்கைல் அப்படி இல்லாத அரையில் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பாலிமர்ஸ் வந்து கிடைக்கும். ரப்பர் பாலிமர்ஸ், சிலிகான் ரப்பரை பொறுத்த வரைக்கும் மேட்டு, இந்த மாதிரி மெத்தில் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பெல்லட் மாதிரி இருக்கும், ஜீனி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி இருக்கும் ஆர்கானிக் ரெசின்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ் பார்க்கும்போது சைக்கிளிக் சிலிகான்ஸ் பார்க்கும்போது இந்த ஷேப்பில் வந்து இருக்கும். இது பார்க்குறதுக்கு 6 மெம்பர் ரிங் மாதிரி தெரியும். 6 மெம்பர் ரிங்கில் 3 சைடு வந்து எக்ஸ்ட்ரா CH3 இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹைட்ராலிசிஸ். ஸோ இதை வந்து நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கப்புறம் கிராஸ் லிங்க்டு பாலிமரை பொறுத்த வரைக்கும் RSiCl3. ஸோ எப்பயும் போல் அதே தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் சேர்க்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை ப்ளஸ் இதே ப்ராடக்ட் இங்கே போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதே ப்ராடக்ட் வந்து கம்பைண்டாக மெர்ஜ் பண்ணி கிடைக்கும். ஸோ இதை மாதிரி மெர்ஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமர். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நேச்சர் ஆஃப் த பாலிமர், அல்கைல் குரூப் வந்து டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த பாலிமர். அந்த அல்கைல் குரூப் தான் வந்து அந்த பாலிமர் எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து டிபெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கலி தே ஆர் இனர்ட். அப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் எதுவும் போகாது. தே ஆல்சோ தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். அப்போது ஹீட்டை வந்து கடத்தாது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. அது வந்து ஒரு இன்சுலேட்டராக வந்து ஆக்ட் ஆகும். அப்போ லோயர் சிலிகான்ஸ் வந்து ஆயிலி லிக்விட், வேற ஹையர் சிலிகான்ஸ் லார்ஜ் செயின் ஸ்ட்ரக்சர், வேக்ஸி சாலிட். அதாவது லோயர் சிலிகானை பொறுத்த வரைக்கும் ஆயில் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஹையர் சிலிகான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேக்ஸி சப்ஸ்டன்ஸ் மெழுகு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் சிலிகான் ஆயில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், டு நாட் சேஞ்சஸ் வித் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் நீங்கள் கூட்டினீங்களோ குறைச்சாலும் சரி, கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, அதோட தன்மையை வந்து இது இழக்காது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட யூசஸ்ன்னு பார்க்கும்போது சிலிகான் ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரெயின்கோட் மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பெயிண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எமல்ஷன் பெயிண்ட்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட்ஸ் அண்ட் எமல்ஷன்ஸில் வந்து டு மேக் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் த ஹை டெம்பரேச்சர். இப்போ கூலிங் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்களா, அந்த கூலிங் பெயிண்ட்லாம் வந்து சிலிகான்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகேஷன்ஸில் வந்து வேக்யூம் பம்ப்ஸு, அதுக்கு ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாக்ஸ்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க சிலிகான்ஸை. அடுத்து மேக்கிங் வாட்டர் ப்ரூஃப் க்ளோத்ஸ். அப்போ அந்த ரெயின் கோட் மாதிரியான மெட்டீரியலில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிலிகேட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.